அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, ஏசியா ஓஷியானிக் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இவை இரண்டும் இது வந்து பல விதமான பாலியல் ஹெல்த், அதாவது செக்ஷுவல் ஹெல்த்ங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். செக்ஷுவல் எஜுகேஷன், செக்ஷுவல் ஜஸ்டிஸ், செக்ஷுவல் அவேர்னஸ், எல்லா விஷயத்தையும் சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த பாலியல் பற்றிய விஷயம். இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தெரிவிக்கும் விதமா எவ்ரி இயர் தே செலிப்ரேட் திஸ் டே as a World Sexual Health Day, வேற ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சு சில விஷயங்களை வரையறுக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோடைய தீம் வந்து செக்ஷுவல் ஜஸ்டிஸ், வாட் வி கேன் டூ. நம்ம என்ன வாட் கேன் வி டூ, நம்ம ஒவ்வொருவரும் இந்த பாலியல் நீதி அதாவது செக்ஷுவல் ஜஸ்டிஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்மளால ஒவ்வொருவரான விஷயம். இது ஒரு செக்ஷுவல் ஜஸ்டிஸ்ங்கிறது ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற விஷயம், யாருக்கும் நடக்கிற சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு வீட்டுல உங்க குடும்பங்கள்ல எல்லா விஷயத்துல அன்றாட நடக்கிற விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல ஒரு பாலியல் விஷயங்களை சார்ந்த ஒரு ஜஸ்டிஸ், இதை வரையறுக்கணும், இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் அசோசியேஷன் செக்ஷுவல் ஹெல்த்தோட இந்த வருஷத்தீம். இதன் தொடர்ச்சியாக இந்த வருஷத்துல என்னென்னலாம் சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா இந்த பாலியல் ஜஸ்டிஸ்ங்கிறது 5-6 விஷயத்தை சார்ந்தது. முதல் விஷயம் டொமஸ்டிக் வயலன்ஸ். இவங்க பெண்கள் அதிகமாக எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை, குடும்பங்கள்லையும் வீடுகள்லையும் நடக்கிற வன்முறை. நிறைய பேர் இந்த வன்முறை வந்து இதெல்லாம் அப்படிதான், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் அடிக்கலாம், ஏன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இஸ் டு ஹிட், ஹஸ்பண்ட்னா அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். அதெல்லாம் அப்படிதானே டாக்டர், ஹஸ்பண்ட்னா அதானே டாக்டர், ஹஸ்பண்ட் சொல்ற அப்படிதான் செய்யணுன்ற மாதிரியான பல விதமான ஒரு தாக்குகள் இன்னும் அதுல இருக்கு. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப காமனா இருக்கு. இதுக்கு அகைன்ஸ்டா இந்த செக்ஷுவல் ஜஸ்டிஸ் ஒரு திறனை உருவாக்கணும். 2, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இன்னைக்கு ரொம்ப ராம்பண்டா இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதனால பல விதமான மன ரீதியா உடல் ரீதியா அவங்க எதிர்காலமே இழந்து இருக்கிற குழந்தைகள்ல இருந்து அடலசன்ஸ் எல்லா விதமான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ செக்ஷுவல் அபியூஸ். 2, மெரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல வர்ற பல விதமான பிரச்சனைகளுக்கான ஜஸ்டிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்த செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் ஒரு டிக்ளரேஷன் கிளியர் பண்ணாங்க. ஒரு 2 இயர்ஸா இதை பற்றி எல்லா வல்லுநர்களோட ஒப்பீனியன், எஜுகேஷனலிஸ்ட், லீகல் ஒப்பீனியன், ஒரு அன்றாட வாழ்க்கையில வாழ்ற மக்கள், பொதுமக்கள், பல ஸ்தாபனங்கள், இவங்களோட எல்லா கருத்துக்களை எடுத்து ஒரு செக்ஷுவல் ஜஸ்டிஸ் டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. டேல இதை வரையறுத்துவதா நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றோம். இதனை தொடர்ந்து நம்ம வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்தும் அதை சார்ந்த ஃபெடரேஷன், ஏசியா ஓஷியானிக் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி நிவாஸ்ல வந்து நான் வந்து ஒரு அட்வைசரி கவுன்சில் மெம்பர். நம்ம சார் டாக்டர் காமராஜ் சார் இஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் AOFS. நாங்க 2 பேரும் சேர்ந்து இதனை சேர்ந்த பல விஷயங்களை ஒரு சீரியஸான ஈவெண்ட்ஸ் பண்றோம். அதனுடைய ஒரு நிகழ்வு இன்னைக்கு உங்களுக்கு இதை பத்தி தெரியணும். ஏன்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் பாலியல்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதை சார்ந்த விஷயங்களும் தெரியணும். அது நம்மளோட கடமை, நமக்கு தெரிஞ்சுக்கணும். யார் இதை பத்தி உங்ககிட்ட கேட்டாலும் இதை சொல்லணும். ஒரு செக்ஷுவல் ஜஸ்டிஸ்ல என்ன, இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு என்ன, வயலன்ஸ் வந்தா என்ன பண்ணணும், டொமஸ்டிக் வயலன்ஸா, செக்ஷுவல் வயலன்ஸா, செக்ஷுவல் அபியூஸா, ரேப்பா, எது நடந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு ஸ்தாபனமா உருவாகணும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், சில விஷயங்களை அறிவுறுத்தணும், சில தெரியாத விஷயங்களை வழிமுறைப்படுத்தணுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் எல்லாரும். சரியா, எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். I asked Dr. Kamaraj to say his contributions. செக்ஸ் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா, இட்ஸ் வல்காரிட்டி, ஆபாசமானது, பொதுவாக ரொம்ப நல்லவங்க மத்தியில் இதை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்கு. செக்ஸ் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பகுதியாக இருக்கு, ஒரு பார்ட்டாக இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இதை பற்றிய நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யார்கிட்டையும் இதை போய் பேச முடியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இதை பற்றிய நிறைய தவறான கருத்துக்கள், தவறான நம்பிக்கைகள், இதோடு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் மூட நம்பிக்கையில். அதோடய அப்படி வாழ்ந்து போகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையும் அதனால் கெட்டு போகுது. இதை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒன்று வந்து செக்ஷுவல் ஹெல்த். இப்போ நம்ம செக்ஷுவல் ஹெல்த்தில் இருக்க பிரச்சனைகளோடு தான் நாங்கள் நிறைய பேரை டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒன்று தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு நோய்கள் இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள். செக்ஷுவல் ஹெல்த் அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் ஏராளமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து செக்ஷுவல் ரைட்ஸ்.
பாலியல் உரிமைகள் என்ன இருக்கு? நம்மளை வந்து பணி செய்கிற இடத்துல வந்து யாரும் மிரட்டி பணிய வைக்கிறது, தப்பா நடத்துறது, இதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமை இல்லை. யாராவது நம்மளை தப்பா நடத்துனாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். செக்ஷுவல் ரைட்ஸ், நமக்கு நம்ம அனுமதி இல்லாம யாருமே நம்ம கிட்ட தவறா நடந்துக்கிற உரிமை நமக்கு யாருக்குமே கிடையாது. செக்ஷுவல் ரைட்ஸ். செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னன்னா, தனிப்பட்ட நபருக்கு இருக்கிறது செக்ஷுவல் ரைட்ஸ். என்னை யாரும் தப்பா நடத்தக்கூடாது, தவறா தொடக்கூடாது அப்படின்றது செக்ஷுவல் ரைட்ஸ். நீ சரியா நடத்தணும், சமமா நடத்தணும். செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது இன்னைக்கு உலகத்துல 50% பாப்புலேஷன் பெண்களா இருந்தா கூட, உங்களுக்கு வரலாறு முழுவதும் எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ், பெண்கள் பிரைம் மினிஸ்டர்னா 2-3 பேர் தான் உங்களால சொல்ல முடியும். இந்திரா காந்தி சொல்லலாம், மார்கரெட் தாட்சர் சொல்லலாம். கிட்டத்தட்ட வேற பிரைம் மினிஸ்டர் யாரையுமே நீங்க பாலிடிக்ஸ்ல சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல தே ஆர் நாட் ஈக்குவல். பெண்கள் இந்த சமமாக நடத்தப்படுறதில்லை. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா 98% சொத்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டா ஆண்கள்கிட்ட தான் இருக்கு. 2% சொத்து தான் பெண்களுக்கு இருக்கு. பொருளாதாரத்திலையும் அவங்க ஈக்குவல் அல்ல. இன்னும் வேலை செய்கிற இடங்கள்லையும் நிறைய சம்பளங்கள்ல நிறைய இப்போ கிராமங்கள்ல எல்லாம் கூலி வித்தியாசம் இருக்கும். ஆண்களுக்கு ஒரு கூலி, பெண்களுக்கு ஒரு கூலி, இந்த மாதிரி இருக்கும். சமத்துவம் இல்லாமல் இருக்கும் எக்கானமி. அதே மாதிரி சோஷியலாக இப்போ நம்ம ஒரு பெண் வந்து நடராத்திரி 12-1 மணிக்கு இந்த தெருவில் தனியாக நடந்து போக முடியுமான்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு ஆண் அப்படி போக முடியும். சொசைட்டிலையும் நிறைய குழப்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அப்போ பொருளாதார ரீதியா, பொலிட்டிக்கலா, அதே மாதிரி அரசியலாக எல்லா வகையிலையும் சமம் இல்லாம இருக்கு. இதை சமப்படுத்துறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம முக்கியமா இதை பத்தி சொல்ல வர்றது 3 R ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஸ் பத்தி நம்ம பேசும்போது இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு வெளியே வரணும், நிறைய படிக்கணும். அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நாங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பேசணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாம இருக்கிறது ஒரு மூடத்தனம். அது தெரிந்து கொள்ளணும். சரியான விஷயங்களை தெரிந்து கொள்றது முக்கியம். 3 R வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ரைட்ஸ், செக்ஷுவல் ரைட்ஸ். நம்ம ரைட்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை யாரும் தவறாக நடத்தக்கூடாது, யாரும் நம்மளை மோசமாக நடத்துறதுக்கு உரிமை, நம்ம படைச்ச கடவுளுக்கு கூட நம்மளை மோசமாக நடத்த உரிமை இல்லை. யாருக்குமே நம்மளை தவறாக நடத்துறதுக்கான உரிமைகள் இல்லை. செக்ஷுவல் ரைட்ஸ். 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் ஒரு பின்விளைவுகள் இருக்கு. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பாக நடந்துக்கிட்டு அப்புறம் பிரச்சனை வந்த பிறகு கஷ்டப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ரைட்ஸ் வந்து ஆபத்தானது. ஸோ வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். 3வதாக ரெஸ்பெக்ட். நம்மளை நாம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை தவறா மற்றவங்க நடத்துறதுக்கு அனுமதிக்க கூடாது. மற்றவங்களோட பவுண்டரிஸை நம்ம மதிக்கணும். ஸோ ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இது செக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 R ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செக்ஷுவல் ஜஸ்டிஸ்ன்றது இப்போ ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. ஏன்னா இன்னொன்று எளிமையாக பார்க்க முடியும். உலக பிரைம் மினிஸ்டர் இன்னும் யார் பெண்ணில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க? கிட்டத்தட்ட யாருமே இல்லை. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 நாடுகளில் யாருமே இல்லை. பொலிட்டிக்கலாக இல்லை, எக்கானமிக்கலாக எத்தனை மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதே மாதிரி சோஷியலாக ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இந்தியா போன்ற நாடுகள். ஆனாலும் இன்னும் பெருமளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இதை சரிப்படுத்துறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணுன்றது தான் செக்ஷுவல் ஜஸ்டிஸ். முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் பிரச்சனைகளை சரி பண்ணுமா? தெரிந்ததின் மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் பிரச்சனைகளை சரி பண்ணும். நாலேஜ் இஸ் பவர்னு வாங்க. நாலேஜ் இஸ் நாட் பவர். டேக்கிங் ஆக்ஷன் ஆன் நாலேஜ் இஸ் பவர். ஆக்டிங் ஆன் நாலேஜ் இஸ் பவர். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வரோம். ஸோ 3 R ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரைட்ஸ். ஸோ இதை சார்ந்து இன்னைக்கு நம்ம வந்து we will take a pledge on this sexual justice day. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு pledge எடுப்போம். I ask Dr. Maheshwari to say that pledges. Let's all stand up and put your hands out for the sexual justice. நீங்க மேடம் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க.
I will respect the rights, I will respect the rights, dignity, dignity, and consent of every individual. and consent of every individual. I'll speak out against I will speak out against violence, violence, harassment, harassment, and discrimination. and discrimination. I will promote I will promote equality in relationships, equality in relationships, families, families, and communities. and communities. I will support I will support survivors with compassion, survivors with compassion, not stigma. not stigma. I'll work to create a world I work to create a world where sexuality is safe, where sexuality is safe, free, and just. free, and just. Today, Today, I commit myself I commit myself to the cause of sexual justice for all. to the cause of sexual justice for all. Thank you. Good morning, dear friends. Good morning, girls. World Sexual Health Day நேற்று கொண்டாடினோம். அதன் தொடர்ந்து சில நிகழ்வுகள், அதாவது உங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். நேற்று வந்து நிறைய பேர் நம்ம A to Z உள்ள ஸ்டாஃப் அண்ட் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் சொன்னோம். இன்னைக்கு நம்மளுடைய உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடரான உங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுப்பது தான் இன்னைக்கு இந்த டே. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எத்தனை வயசுக்குலேருந்து எத்தனை வயசுல இருக்கீங்க? இங்கே இருக்கிற நிறைய பேர் யூர் ஆல் பிஃபோர் என்ன வயதுக்குள்ள இருக்கிறீங்களா? லெஸ் தேன் 30 இருக்கிறீங்க நிறைய பேர். 20 to 30 இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இந்த பருவம் ஒரு அடலசன்ஸ் கடந்த ஒரு மிடில் அடலசன் குரூப்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர். ஸோ இந்த வகையில உங்களை பொறுத்த ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொருவருடைய பாலியல் பற்றிய ஒரு ஜஸ்டிஸ் அதனை வரையறுத்த விதமாக, ஏன்னா இப்போ பாலியல்ங்கிறது வந்து உங்களுக்குலாம் தெரியும், இது எல்லாரும் வந்து நம்ம செக்ஸ்னா என்ன, இது ஒரு டேபோ, இது ஒரு மித்துன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இதுல சில விதமான வன்முறைகளும் வன்கொடுமைகளும் நிறைய நடக்கிறதே பாலியல் சார்ந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு ஒரு பெண்ணான உங்களுக்கு வந்து பெண்ணாலே எல்லா விதத்துலேயும் சில பிரச்சனைகள் வருது. வீட்டில் பிரச்சனை இருக்கு, ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனை இருக்கு, மற்றும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் பாலியல்ன்ற பிரச்சனைகள் பெண்களை சார்ந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுது. செக்ஷுவல் ஜஸ்டிஸ், வாட் வி கேன் டூ. செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் பாலியலை பற்றி ஒரு நீதி, அதாவது அவங்க எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு ரைட்ஸ், அவங்களோட பாலியல் ரைட்ஸ்ங்கிறது ஹியூமன் ரைட்ஸ். அதனை வலியுறுத்துமாக அவங்களுக்குள்ள இதுல உள்ள வன்முறைகளுக்கு அகெயின்ஸ்டா, அவங்களுக்கு இந்த வன்முறையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும், அவங்களை எப்படி வழி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு துணை செய்யணும், மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லீகலாக என்ன சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதில் நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒன்று நீங்கள் இதில் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இதில் பாதிக்கப்படலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு இடங்கள்ல உங்களுக்கு இதுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சில நேரங்களில் ஒரு கருத்துக்குங்க. ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடராக இருக்கிறீங்க, ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க, திடீர்னு பார்க்குறீங்க ஒரு பெண் அடிபட்டு வர்றாங்க. ஒரு பெண் பார்த்தா அவங்க வந்து செக்ஷுவலி ஷி ஹஸ் பீன் அபியூஸ், இந்த ஒரு இன்ஜுரியோடு அவங்க வர்றாங்கன்னா நீங்கள் அவங்க ஃபிசிக்கலாக ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இதற்கான தீர்வு மென்டலாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் இந்த பாலியல் அபியூசஸ்னால பாதிக்கப்படுற பெண் குழந்தைகள், அடலசன்ஸ் மற்றும் ஈவன் குடும்ப உறவுகள், இதில் வர நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ், இதில் பாதிக்கப்படுற பெண்கள் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம். இவங்களுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கலாக மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லை, மன ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி லீகலாக அவங்களுக்கு என்னென்ன இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேர் தெரியறதில்லை. இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு ஒரு 16 வயது கீழே ஒரு பெண் ஒரு பாலியல் வன்முறை நடத்தப்பட்டாங்கன்னா அதில் பாதிக்கப்படுற பெண் வந்து நேராக அந்த பாதிக்கப்பட்ட ஆன ரைட்ராயில் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போட முடியும், பாக்ஸோல. ஸோ இந்த மாதிரியான பாலியல் ரீதியான பல விதமான விஷயங்கள்
ஜஸ்டிஸ் முறைகள் இன்று நம்ம எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் வணக்கம். அடலசன்ட் அப்படின்றது ஒரு சிக்கலான விஷயம்னா, அது வரைக்கும் குழந்தைகளாக இருந்தவங்க திடீர்னு அடல்ட்டாக மாறுறாங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடு உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாத்துலேயும் உணர்வுகள் எல்லாத்துலேயும் மாறும். அது வரைக்கும் குழந்தைகளாக இருந்தவங்க வந்து திடீர்னு ஒரு ரிபல்லியனாக இருக்கிறத பார்க்க முடியும். வீட்டில் சண்டை போடுறது, எதிர்த்து பேசுறது சொல்லலாம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க குரூப் ஸ்மோக்கிங் பண்ணால் தான் ஒரு அடல்ட், நம்ம மெச்சூர்டான அடல்ட்ன்ற மாதிரி, அல்லது ஆல்கஹால் சாப்பிட்றது. அதே மாதிரி திடீர்னு அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கும், அதெல்லாம் புதிதாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நெகட்டிவான, அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றது இல்லாத திரைப்படங்களே இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி ஆபாச காட்சிகள் இதெல்லாம் நிறைய பார்க்கணும். அப்போ இந்த அடலசன்ட்டுக்கு வந்து சரி எது தப்பு எதுன்னு அவங்களுடைய ஆதர்ஷ சினிமா நாயகர்கள் எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறவங்களாகவும், ஆல்கஹால் எல்லாரையும் அடிக்கிறவங்களாகவும், வன்முறையாளர்களாகவும் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சரியான வளர்ச்சி என்னன்றது அவங்க வாழ்க்கையில என்னைக்கு பார்க்குறது. இன்று நம்ம சென்னை ஆப்ஸ்டெடிக் கைனக் சொசைட்டி ஆஃப் சதர்ன் இந்தியா, சென்னை மெனோபாஸ் சொசைட்டி மற்றும் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இவை மூன்றும் சேர்த்து உலக பாலியல் சம்மேளனத்தின் சார்பாக இன்று உலக பாலியல் நல தினம், அதாவது வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் டே செப்டம்பர் 4ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதன் தொடர்பாக இன்று ஒரு வாக்கத்தான், ஒரு அவேர்னஸ், அதாவது மக்களிடையே பாலியலை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. இது இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு டேபு, இது ஒரு பேசக்கூடாத விஷயம்ன்ற நிலை மாறணும். அதே மாதிரி இதில் முக்கியமான கருத்து, இந்த வருடத்தோட தீம் செக்ஷுவல் ஜஸ்டிஸ், வாட் வி கேன் டூ, வாட் கேன் வி டூ. ஒவ்வொருவருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கு.
ஏன்னா செக்ஷுவல் ஜஸ்டிஸ்ங்கிறது இட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ். இந்த பாலியல் பற்றிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தேவை, இந்த செக்ஷுவல் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு தேவை என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்டில் இதனை வந்து ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுறோம். இதன் சார்த்தியாக இதை தொடர்ந்து இந்த நாளில் நாங்கள் வந்து ஒரு வாக்கத்தான் எங்கள் 3 சொசைட்டியும் சேர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு நீதி கிடைக்கணும், இதில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும், அதை ஒவ்வொருவரும் செயல்படணும், ஒவ்வொருவரும் இதை உணரணும், ஒவ்வொருவரும் இதுக்குரிய அவங்களோட ரைட்ஸை கண்டிப்பாக உணர்ந்து செயல்படணுன்றது விளக்கமாக இந்த நாளில் நாங்கள் இன்று இந்த பீச்சில் எல்லாரும் ஒரு வாக்கத்தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். இதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கு, உங்களுக்கு தீர்வு இருக்கு, இதுக்கு பாதுகாப்பு இருக்கு, இதற்கான எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கு. இதனை அனைவரும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எந்த பிரச்சனைகளுக்கும், எந்த ஒரு அநீதிகள், எந்த ஒரு வயலன்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு.